தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை வந்து தீவிரமா நாளிலிருந்து புயலா மாற போறது. இப்போ மீட்பு நடவடிக்கைலாம் எப்படி இருக்கு? மீட்பு நடவடிக்கைலாம் எப்படி இருக்கு? பாதுகாப்பு நடவடிக்கைலாம் என்ன எடுத்திருக்கீங்க? கடந்த ஒரு மாத காலமாக அரசு முழுக்க இந்த செல்போனு பருவமழைகளை புயல்களினால் ஏற்படுகிற மழைகளை எல்லாம் மக்களிருந்து காப்பாற்றுவதற்காக முதல்வர் முழு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல் அமைச்சர்கள் திமுகவில் இருக்கிற பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்களெல்லாம் கூட அவரவர்கள் ஊரில் இருப்பதை சிலர் எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் மிதமாக வருகிற தண்ணியை கட்டுப்படுத்துவதற்கு வேண்டிய வழிமுறைகளை எல்லாம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் முழுக்க தண்ணீர் நிரம்பி வீடுகளுக்குள்ளெல்லாம் போயிட்டு இருக்கு. அது நிரந்தர தீர்வு வேணா காண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நிரந்தரமான தீர்வுகள் காண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், எங்கெங்கே வைப்பாங்க. அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இவ்வளோ தண்ணி வருது. இந்த தண்ணியை முழுக்க அப்படியே வாங்கி இந்த ஏரியா அந்த ஏரியா வருது முழுக்க அப்படியே வாங்கி இதை அப்படியே கொண்டு போகிறதுக்கு ஒரு பாண்டியன் மடுகுன்னு இருக்குது. அந்த பாண்டியன் மடுகு இந்த ஆண்டு 25 கோடி ரூபா நான் ஒதுக்கியிருக்கேன். இந்த வேலையை ஆரம்பிப்பாங்க 25 கோடி ரூபா. ஆக கட் அண்ட் கவர் மேலே வட்டிட்டு எல்லாம் வந்து மூடிடுவாங்க. வெளியில் தெரியாது. இப்போ இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது, சின்ன அது பிடிச்சி வச்சுருக்காங்க. அதனால் 25 கோடி செலவு செய்தால் அடுத்த வருஷம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மத்திய அரசு போன முறையே நம்ம கேட்ட நிதியை வந்து கொடுக்கல, நிவாரண நிதியை கொடுக்கல. இந்த முறையும் நிறைய சேதம் ஆயிருக்கு மழையினால. அது எப்படி அவருக்கு கொடுத்து எதிலுமே தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதையும் கொண்டாங்க தான். இப்போ நீர்பிடி பகுதிகளில் இருக்கிற இடங்கள்லாம் தண்ணீரெல்லாம் தன்னிச்சையாக பல பேர் வந்து அதை கட் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே நடவடிக்கைகள் ஏதாவது தெரியல. என்ன இருந்தால் கலெக்டர் சொல்கிறேன் நடவடிக்கை. என்ன நீ எடப்பாடி பேசியிருக்காரு, முதல்வர் வந்து சினிமா விமர்சகராக மாறிட்டாரு, நெல்லை பாதிச்ச விவசாயிகளை பற்றி அவருக்கு கவலை இல்லைன்னு எடப்பாடி விமர்சிச்சிருக்காருங்க. ஐயா, எதிர்கட்சியில் அப்படி சொல்லுவாங்க, எங்களை வாழ்த்துவாங்க. இப்ப நம்ம வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 50% ஏரி வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் மழை இருக்கு நம்மளுக்கு. இப்பவே இந்த மாதிரியான பாதிப்புகள் வருது. நிறைய இடத்துல ஆக்கிரமிப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அது அகற்றத்திற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குதுன்னா ஆக்கிரமிப்பு பண்ணவங்கலாம் இப்போ தெரியும் அவங்களுக்கு என்ன நிலைமைன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த இடத்த சுற்றி 7 ஏரி இருக்குது. சில ஏரி முழு இருக்குது, சில கம்மியாக இருக்குது. நாளைக்கு கூட நிரம்புன்னு நினைக்கிறேன். ஏரி மாவட்டத்தில் 55 நிரம்பிடுச்சு. ஆக எல்லா ஏரிகளும் தண்ணி இறங்கிட்டு அடுத்த ஆண்டு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. நீர்வளத்துறை சார்பாக என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கீங்க அந்த பருவமழைக்கு உங்கள் அதிகாரிகளுக்கு? எங்கள் அதிகாரிகளுக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்னாலேயே எங்களுக்கு எங்கெங்கே இந்த மாதிரி வெள்ள பெயர் வரும் என்று தெரியும். அதையெல்லாம் பட்டியல் போட்டு அவர்களெல்லாம் பண்ணிட்டு வந்துடும். முதல் நாள் கூட நான் போய் ரிவ்யூ நடத்திட்டு வந்தேன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. ஆக நீர்வளத்துறையை பொறுத்தவரையில் முழுக்க அதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சார், அந்த கில்தான் பற்ற பகுதியில் முழுசாக தேங்கி இருக்குது சார் இடம். அந்த இது ரயில்வே இடத்துல வந்து தேங்கி இருக்குன்ட்டு போகிறேன். நான் அங்கே போகிறேன். அந்த ஒத்தக்கண்ணை பிரிட்ஜ் ரெட்டக்கண்ணை பிரிட்ஜ் ரெண்டுமே வந்து ஃபுல்லாக முழுகி இது வரைக்கும் எதுவுமே நாங்கள் அதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த அடுத்த வருஷம் 10 பேர் சொல்லிடுவோம். அதை அதுக்கு வழி பண்ணுவோம். அதுக்கு மேலே 10 பேர் சொல்லிடுவோம். சார், இன்னொன்று குறிப்பாக வந்து சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் பேர் வந்து நிலையத்தில் எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்குது சார். அதுக்கு இந்த ஒரு வழி வச்சுருக்கேன். இந்த ஆண்டு சரி பண்ணிவிடுவேன். இந்த கவுண்டன்யா மகாணத்தில் ஏற்கனவே நீங்கள் ஒரு 2000 வீடு ஆக்கிரமிப்பு எடுத்தீங்க இல்லையா? அது நீங்கள் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்குது. அந்த மாதிரி மற்ற இடத்துலையும் செஞ்சால் கொஞ்சம் விரைவாக இருக்கணும்னு பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம ஊரில் இப்போ தான் வெள்ளம் வந்து நினைக்கிறாங்க. ஆகையாலும் இப்போ கலெக்டரெல்லாம் என்ன நடவடிக்கையும் எடுப்போம். ரைட்டா? நன்றி.